இந்த பூமி நடுங்குதுன்னு சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் பூகம்பங்கிறாங்க. திடீர்னு வெடிச்சு போகுது, அது பாட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுது. அது இப்போ இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த கடல்ல ஒரு பெரிய அலை அடிச்சுது. ஆமா, ஞாபகத்துல வச்சுக்கிற. அதை வந்து அலை அங்கேருந்து புறப்பட்டு வந்தது, அடுத்த நாட்டுல இருந்து. அது இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே சாவடிச்சிச்சு. அந்த சேத்த மூக்குல வாயில எல்லாம் திணிச்சு அத்தனை பேரையும் சாவடிச்சிச்சு. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா படைக்கிறதுக்கு நேரம் இல்லாம பெரிய முடியா விட்டு எல்லாத்தையும் சேர்த்து போச்சாங்க. இதே மாதிரி பல 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 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி குலுங்கி இருக்கு. அப்ப இதுக்கு மேல இருந்தாக்கா ஆடு மாடு பறவைகள் மரமெல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சு. அந்த உள்ளுக்குள்ள போய் காற்று இல்லாம புதைச்ச பிறகு அதெல்லாம் அங்க கரியாகி போயிடுச்சு. நம்ம விறகை எரிச்சோம்னா கறி வருது. ஆனா இந்த கறி வந்தோம்னாக்கா செத்த நேரத்துல எரிஞ்சு அப்படி சாம்பலாயிடும். ஆனா இந்த பூமிக்குள்ள புதைஞ்சு இருக்கிற கறி வந்து கெட்டியான கறி இருக்குது. முன்னாடிலாம் இந்த கறியை போட்டு தான் ரயில் எல்லாம் ஓட்டினாங்க. இதுக்கு பேரு நிலக்கரின்னு சொன்னாங்க. அந்த நிலக்கரி வந்து இப்போ நம்ம இருக்கிறோம்ல, இப்போ நம்ம இந்த திருவாரூர் மாவட்டம் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் வடக்கு போனால் நெய்வேலி இருக்குது. நெய்வேலியில் நிறைய நிலக்கரி வெட்டி எடுக்கிறாங்க. அன்றைக்கி அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு எவன் நிலம் கொடுத்தானோ அவன் எல்லாம் அன்றைக்கி அனாதையாக தெரிகிறான். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கல, அவனுக்கு வீடு கட்டிக்கிறதுக்கு ஒரு இடத்த காட்டலை, அவன் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த காட்டலை. ஆனால் கரியை மட்டும் தோண்டி தோண்டி அதுலேருந்து மின்சாரம் தயாரித்து அதை விற்று அதில் பணம் பண்ணுறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்குது இந்தியாவில். உங்கள் வீட்டிலலாம் டிவியில் எல்லாம் விஷயம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிவியில் என்ன சொல்கிறான், அந்த இதுவெல்லாம் ஆட்சியில் இந்த காங்கிரஸ் தோற்று போச்சு. 4 மாநிலத்தில் தோற்று போச்சு. தோல்வினா படுதோல்வி, மோசமான தோல்வி. இந்த மக்கள் தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஏன் தோக்கடிச்சிருக்காங்கன்னு காங்கிரஸ் தலைவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு, அதனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னு. அது மாதிரி விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கட்டுப்படாமல் இருக்குது. நம்ம காலங்காலத்துக்கு உழைச்சாலும் நம்ம ஏழையாகவே இருக்கிறோம். ஆனால் இதுக்கும் வழி இல்லாதபடி இந்த இடத்த அந்த பன்னாட்டு கம்பெனிக்காரன் வந்து இதில் சுரங்கம் பண்ணி அந்த பூமிக்கு அடியில் நிலக்கரி எடுக்கிறேன்னு நம்ம இந்த ஆற்றுல தண்ணி வராமல் பண்ணுறது, வர்ற தண்ணியை உப்பு தண்ணி ஆக்கிறது, அந்த கீழே இருக்கிற அந்த கறியை எடுத்து அதில் காற்றை எடுத்து அதை டேங்கில் அடித்து விற்கிறது, உலகம் முழுதும் விற்கிறது, பதுக்கி வச்சுக்கிறது. ஏன் வேலை எங்கெல்லாம் பற்றாக்குறை வருதோ அங்கெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க, அங்கே எல்லாம் விற்கிறது, லாபம் சம்பாதிக்கிறது. இதுக்கு நம்ம மந்திரிகளே காரணமாக இருக்கிறான். இந்த மந்திரிகளும் கம்பெனிகளும் கையெழுத்து போட்டுட்டான், ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இதனால் வரப்போகிற பேரழிவு இருக்குல்ல, அதை அந்த நீதிமன்றத்தில் போய் சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் இருக்கன்னு சொல்கிறான், என்ன இவ்வளவு ரூபா செலவழித்த பிறகு இதை போய் குறுக்க வந்து நிற்கிறீங்கிறான். எவ்வளவு ரூபா செலவழிச்சாண்ணா? எங்கள் முப்பாட்டம் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் செலவழிச்சிருக்கோம்ல, வேர்வை சிந்தி இருக்கோம்ல, இந்த பூமியை வளமாக்கி இருக்கோம்ல. அப்போ இதை அழிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் செலவழிச்சதை அழிக்கிறதுக்கு அவன் புறப்பட்டு வர்றானே, அதுக்கு அந்த நீதிபதி பதில் சொல்லலை. ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, டாக்டரை சொன்னது மாதிரி நமக்கு வர்ற நோய்க்கு நம்ம தான் வைக்கும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி நமக்கு வர்ற பேரழிவை நம்ம தான் தடுத்து நிறுத்திக்கணும்னு சொல்லி அவங்களெல்லாம் உசி போடுறதுக்காக தான் இவங்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு நினைப்பு தான் தோணுச்சு. என்னன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் எனக்கு வயசு குறைச்சலாக இருக்கும்போது ஊர்லெல்லாம் போய் நாடகமெல்லாம் போடுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம். அதில் ஒரு பாட்டை மட்டும் உங்கள்கிட்ட பாடி காமிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கலான்னு நினைச்சேன். ஒரு 10-15 பையங்களை கூப்பிட்டு வளையமா நிறுத்தி கற்றுக் கொடுத்தோம். அதை ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தா, கேட்டுக்கிட்டு எட்டி இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. நாங்கள் திரும்பி சாப்பிட்றதுக்காக அப்படி போகிற நேரத்தில் அவன் அந்த கதவு கிடக்குலேருந்து தலையை மட்டும் இழுத்து அவள் பாடி காமிச்சால பார்க்கணும். அசந்து பண்ணேன் நான். அப்பப்பா அபாபாபாபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு, அப்பப்பா அபாபாபாபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு, அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு, அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு, அப்பப்பா அபாபாபாபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு. கிச்சடி சம்பா நாத்த நட்டு விளைச்சலை எடுப்பார் விவசாயி, கிச்சடி சம்பா நாத்த நட்டு விளைச்சலை எடுப்பார் விவசாயி,
அவர் வீட்டுல சட்டி பானைய பார்த்தா சோள கஞ்சி வேறில்ல. அவ வீட்டுல சட்டி பானைய பார்த்தா சோள கஞ்சி வேறில்ல. அப்பப்பா அபபபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு. அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு, தெருவோரம் போய்ப்பாரு. ஆசுபத்திரி ஆசுபத்திரி ஆபீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இங்கே இலவசங்க. ஆசுபத்திரி ஆபீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இங்கே இலவசங்க. மாமூல் மட்டும் கேட்பாங்க, அது லஞ்சம் இல்லைங்க நம்புங்க. மாமூல் மட்டும் கேட்பாங்க, அது லஞ்சம் இல்லைங்க நம்புங்க. அப்பப்பா அபபபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு. அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு, தெருவோரம் போய்ப்பாரு. தேர்தல் வந்தா தெரு தெருவாக அலையிறாங்க பார் ஓட்டுக்கு. தேர்தல் வந்தா தெரு தெருவாக அலையிறாங்க பார் ஓட்டுக்கு. தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு போனா சேர்த்துக்கிறாங்க வீட்டுக்கு. தேர்தல் முடிஞ்சு பதவிக்கு போனா சேர்த்துக்கிறாங்க வீட்டுக்கு. அப்பப்பா அபபபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு. அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு, தெருவோரம் போய்ப்பாரு. என்ன கொடுமை, என்ன கொடுமை, இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா? என்ன கொடுமை, இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா? என்ன நினைச்சுதாதீங்க, வேணாங்க. இது சுதந்திர நாடு, நம்புங்க. அப்பப்பா அபபபா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு. அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெருவோரம் போய்ப்பாரு, தெருவோரம் இன்னொரு பாட்டு போடலாமா? இலைக்கு விட்டோம்னா அதுக்கப்புறம் தானா வரும், அங்கேருந்து பேச்சு வரும், அது குதூகலம் வரும், எல்லாம் வரும். தந்தனத்தானா 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 தந்தானா தந்தனத்தானா 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 தந்தானா. உன்னாலே என்னாலே ஒருத்தன் வாழறான் பின்னாலே. உன்னாலே என்னாலே ஒருத்தன் வாழறான் பின்னாலே. என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட. என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட. நாம உழைச்ச உழைப்புக்கேத்த பலன் கிடைப்பது எப்போது. நாம உழைச்ச உழைப்புக்கேத்த பலன் கிடைப்பது எப்போது. தந்தனத்தானா 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 தந்தானா. மாடாக ஓடாக ஓடி உழைக்கிறோம் நாளாக. மாடாக ஓடாக ஓடி உழைக்கிறோம் நாளாக. நீயாக நானாக பிரிஞ்சு கிடக்கிறோம் வேறாக. நீயாக நானாக பிரிஞ்சு கிடக்கிறோம் வேறாக. என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட. நாம் ஒன்றாக சேர்ந்தாலே ஓர் முடிவும் வராதா. நாம் ஒன்றாக சேர்ந்தாலே ஓர் முடிவும் வராதா. தந்தனத்தானா 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 தந்தானா. மலையிலே இரவிலே தனியா போக முடியல. மலையிலே இரவிலே தனியா போக முடியல. வழியிலே பதையிலே வளைச்சு கெடுக்கிறான் பெண்களை. என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட. மக்களின் வரி பணத்தை திட்டங்களாய் தீட்டிய. மக்களின் வரி பணத்தை திட்டங்களாய் தீட்டிய. ஏப்பம் விட்டு கொளுத்தாதடி பணக்கார கூட்டமே. ஏப்பம் விட்டு கொளுத்தாதடி பணக்கார கூட்டமே. தந்தனத்தானா 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 தந்தானா.